அன்பு நண்பர்களே, நாம இப்போ இந்த தகவல் பெட்டகம் சேனல்ல 2 முக்கியமான செய்திய பார்க்க போறோம். கடைசி வரை பாருங்கள். தற்போது தமிழ் சினிமாவில் ஒரு ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருப்பது ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து பிரச்சனை. கோலிவுட்டில் ஒரு சிறந்த தம்பதிகளாக வலம் வந்தவர்கள்தான் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும். எல்லார் கண்ணும் படும் அளவுக்கு இவர்களின் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருந்தது. இதோடு ரீல்ஸ், வீடியோக்கள், போட்டோஷூட்கள் என பல புகைப்படங்களை வெளியிட்டு மற்றவர்களின் மனசை கிரங்கடித்தார்கள். ஒரு லவ் கப்பிலாகவே வலம் வந்து கொண்டிருந்தார்கள் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும். இந்த நிலையில் திடீரென ஜெயம் ரவி தரப்பிலிருந்து விவாகரத்து கேட்டு மனு ஒன்று நீதிமன்றத்தில் கொடுத்திருப்பது ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனைக்கும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள்தான் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும். இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அழகான குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை என இவர்களுடைய லைஃப் சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் என்ன காரணம் என்று தெரியவில்லை. திடீரென விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இந்த செய்தி இணையத்தில் வைரல் ஆனதிலிருந்து ஜெயம் ரவியின் தரப்பில் இருந்தோ ஆர்த்தியின் தரப்பில் இருந்தும் எந்த ஒரு மறுப்பும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் இவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர் வெங்கல் ராவ், வடிவேலு உள்ளிட்ட முன்னணி காமெடி நடிகர்களுடன் இணைந்து பல படங்களில் காமெடி கலாட்டா செய்தவர். இந்நிலையில் தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவிப்பதாக வெங்கல் ராவ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீடியோ மூலம் திரைத்துறையினரிடம் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் நடிகர் சிம்பு, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டவர்கள் வெங்கல் ராவ் சிகிச்சைக்காக அடுத்தடுத்து பண உதவி செய்தனர். நடிகர் வடிவேலுவுடன் இணைந்து வெங்கல் ராவ் அதிகமாக நடித்துள்ள நிலையில் அவர் சிகிச்சைக்காக உதவி அளிப்பாரா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் அதிகமாக எழுப்பப்பட்டது. நடிகர் வடிவேலு வெங்கல் ராவ் சிகிச்சைக்காக தற்போது 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்துள்ளார். மேலும் தொலைபேசி மூலம் வெங்கல் ராவின் உடல்நிலை குறித்தும் வடிவேலு விசாரித்ததாக தெரியவந்துள்ளது. முன்னதாக சின்னத்திரை பிரபலம் கேபிஒய் பாலாவும் வெங்கல் ராவிற்கு சிகிச்சைக்காக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்துள்ளார். தனக்கு மிகவும் பிடித்த நகைச்சுவை நடிகர் வெங்கல் ராவ் என்றும் அவரை மீண்டும் சினிமாவில் பார்க்க ஆசையாக இருக்கிறது என்றும் கூறியிருந்த பாலா, அனைவரையும் உதவி செய்யவும் கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் பல தகவல்களுக்கு இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.